ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஓணம் சதயா ஸ்பெஷல் காளான் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதில் வந்து சேனைக்கிழங்கு அப்புறமா நம்ம வாழைக்காய் இது போட்டு பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு காளான் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குழம்பு மாடலில் வரும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறதுக்காக சேனைக்கிழங்கு அப்புறமா 2 ஏத்தங்காய் ஏத்தங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வாழைக்காய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேனைக்கிழங்கில் இருக்கக்கூடிய இந்த தோலை வந்து கட் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. முக்கியமாக சேனைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பழைய கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு தொண்டையெல்லாம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து மஞ்சள் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் கட் பண்ணி ஊற போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இது நம்மளுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவே புதிய கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வேக வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து வாழைக்காயில் இருக்கக்கூடிய அந்த தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கட் பண்ணி மாற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலையாக இருக்கும். மற்றபடி நம்ம வந்து இந்த காளான் ரெசிபி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருங்க. இதே சைஸுக்கு நம்ம வந்து வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாகவே பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காயில் மட்டுமே பண்ணுறாங்க, சேனைக்கிழங்குலையும் மட்டும் பண்ணுறாங்க. ரெண்டுத்தையும் போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மண் சட்டியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண வாழைக்காய் அப்புறமா சேனைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே உள்ளே போட்டுட்டு 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா மசிய வேகும். அந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு போல் துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறமா நான் வந்து ஜீரகம் இல்லாத காரணத்தினால ஒரு 1/2 டீஸ்பூன் க்யூமின் பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த கிழங்கு எல்லாமே நல்லா வந்து மசிய வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வரணும். இப்போது இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு போல் தண்ணியும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த தேங்காவோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நம்மளுக்கு நல்லாவும் வெந்து வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி தயிர் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சாதத்துக்கும் ரொம்ப ஒரு பக்காவான டிஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸ் நீங்கள் தானிய வகைகள் எந்த ஒரு சாதம் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம தயிரும் நல்லா வந்து கடைஞ்சிட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை 3 வரமிளகாய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை டேரெக்டாக நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிடலாம். இது வந்து தாளிப்பு கடைசி நம்ம தாளித்து சேர்க்க வேண்டியது. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு காளான் வந்து ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஓணம் ஸ்பெஷல். ஸோ ஓணத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.